ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் ICF. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 110 இருக்குது. மல்டிபிள் டிசிப்ளின்ஸ் வந்து இந்த வேகன்சிஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கீழே பார்க்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 7,000 per month. அப்ரெண்டிஸ்னாலே 1 year தான் உங்களுக்கு வந்து டியூரேஷன். ஸோ 12 monthsக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து 7,000 சேலரி. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21st June 2024 ஈவினிங் 5:30 ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஜாப் லொக்கேஷன் ஆப்வியஸாக வந்து சென்னையில். வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஸோ ஐடிஐயில் வேரியஸ் ட்ரேட்ஸ் இருக்கும். அந்த ட்ரேட்ஸில் ஒவ்வொரு ட்ரேட்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. கார்பெண்டர் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 40 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா 50 வேகன்சிஸ் இருக்குது. அதே போல் எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ட்ரேடு, ஸோ கார்பெண்டர்னால் அந்த கார்பெண்டர் ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 10th ப்ளஸ் வந்து அந்த ஐடிஐ ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் மினிமம் மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் மினிமம் 50% மார்க்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே போல் உங்களோட 10th வந்து சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேலரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th வந்து 6,000 per month. ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் வந்து 7,000 சேலரி. ஸோ இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 10th 12th அப்படி பாஸ் பண்ணியிருந்தால் கூட போதும். ஸோ ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் வந்து 15 years வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 24 years இருக்கணும். நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 yearsம் மேக்ஸிமம் வந்து 22 years இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees. SC ST பெஞ்ச்மார்க் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. உங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட் எதுவும் கிடையாது. இனிஷியலாக வந்து மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும் உங்களோட மார்க்ஸை வச்சு. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஆர்டர் கொடுத்துருவாங்க. பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிசஸ் அண்டர் அப்ரெண்டிசஸ் ஆக்ட் 1961. நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா APP/01/2024-25. ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. இந்த வீடியோட கடைசியில் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21st June 2024 ஈவினிங் 5:30 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தா அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஃப்ரெஷர்ஸ்க்கு, அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஐக்கு. ஸோ இந்த டோட்டல் வேகன்சிஸை ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ கார்பெண்டருக்கு ஃப்ரெஷர்ஸில் 40 வேகன்சிஸ் இருக்குது. அதை வந்து ஒவ்வொரு கேட்டகரி அன்ரிசர்வ்டு, OBC, SC STக்கு வந்து எவ்வளோன்னு அந்த லிஸ்ட்டு வந்து இங்கே ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. அதே போல் அந்த ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கும் ஸோ டோட்டல் 50ல் ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே போல் எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் சொன்னீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குது. ஏஜ் வந்து எந்த டேட் படி இருக்கணும்னா 21st June 2024 அந்த டேட் படி உங்களுக்கு வந்து இந்த மினிமம் 15 years கம்ப்ளீட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் வந்து ஐடிஐ நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு தப்பில் உங்களுக்கு வந்து அந்த லிமிட் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் ட்ரைனிங்கோட பீரியட் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ ஐடிஐ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10th அதோடு சேர்த்து அந்த ஐடிஐயில் அந்த ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணிடணும். மினிமம் வந்து பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 year. ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட் இந்த மூணுக்கும் 10th வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடணும். அதில் வந்து 50% அக்ரிகேட் இருக்கணும். அதில் வந்து சயின்ஸ் அண்ட் மேத்ஸ். ஸோ இந்த ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து 2 years. ஸோ ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு 1 year, 10th 12th கம்ப்ளீட் பண்ணி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 2 years வந்து பீரியட் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா வெல்டர் இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு மட்டும் 1 year 3 months தான் வந்து ட்ரைனிங். இதுக்கு வந்து 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்டர் 10+2 சிஸ்டம். அதில் வந்து 50% மார்க்ஸ் எடுத்துக்கணும். அதே போல் MLT ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜி இதில் வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதில் வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும். இதுக்கு வந்து 1 year 3 months. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத பொறுத்து எவ்வளோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ், அதாவது 1 year அல்லது 2 years 1 year 3 months ட்ரேட்ஸ்க்கு தப்பில் ட்ரைனிங் பீரியட் இருக்குது. உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டைஃபன் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் ஃப்ரெஷர்ஸ் ஸ்கூல் பாஸ் அவுட்ஸ் 10th 6,000, 12th 7,000. அதே போல் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணிக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 7,000. ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஆன்லைனில் இவங்க கொடுத்துருக்க அந்த லிங்க் வழியாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ராசஸிங் ஃபீ பார்த்திங்கன்னா
₹100 ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். அது வந்து நான் ரீஃபண்டபிள். SC/ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி விமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துறோம். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரியோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன். செகண்ட் வந்து ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே. ஃபைனலாக வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் ITI கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து ITI கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா வித்தவுட் நேஷனல் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் அந்த சர்டிஃபிகேட் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபோ, செகண்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபோ, உங்களோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்டெப்பில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களோட 10th 12th அதோட சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. மார்க்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து OTP. ஸோ உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து OTP வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே. ஸோ ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வரும். அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு வேலிடேட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ உங்களோட கேட்டகரியை பொறுத்து நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ₹100 பே பண்ணணும். மற்ற ஃபீமேல், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து SC/ST கேண்டிடேட்ஸ் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்து அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. டேரெக்டாக வந்து இந்த வேலிட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கனாலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃப்ரீயாக வந்து சப்மிட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வரும். ஃபைனலாக வந்து கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட். இங்கே வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷனை கிளியராக பார்த்துக்கங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஆன்லைனில் எப்படி ப்ரீ பே பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் 21st June 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.